கைட்லைன் ரேட்டை கண்ணாவினான்னு ஏற்றிட்டாங்க. பத்திர செலவு பயங்கரமாக ஏறி போச்சு. அதனால் இங்கே பத்திரப்பதியோ குறைஞ்சி வச்சுப்பா. இதில் மறுபடியும் வேறு சொத்து மதிப்பை ஏற்ற போகிறாங்களாம். யார் கேட்குறது? இந்த சவுக்கு சங்கர்னு ஒரு ஆள் கத்திட்டு இருந்தாப்புல, அந்த ஆளையும் சவுக்காலே அடிச்சு கையை வச்சிட்டாங்க. என்னண்ணே, போன வருஷம் பத்திரம் போடுனீங்க, இப்போதான் வந்திருக்கீங்க? ஆமா தம்பி, எழுதி கொடுக்குறாலே இறந்து போனாரு. வாரி சர்டிஃபிகேட் எடுக்கக்குள்ள மயங்காரு பாரணி போயிட்டாப்புல. இப்போதான் வந்திருக்காங்க. எழுதிடலாமா? பத்திரம் போட்டுடலாமா? கொடுங்க. இந்த 1 ஏக்கர் பதிய 20,000 வருமேனே. என்னது 20,000-மா? என்ன தம்பி, போன வருஷம் 10,000 அண்ணே, போன வருஷம் கிரையத்துக்கு 11% இருந்துச்சு. 2% பதிவு கட்டணத்தை மட்டும் குறைச்சிருந்தாங்க. ஆனால் போன வருஷம் உங்கள் இடத்தோட மதிப்பு ஏக்கர் வெறும் 60,000 தான். இப்போ ஏக்கர் 2 லட்ச ரூபா. அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்திட்டாங்க. 2 லட்ச ரூபாய்க்கு 9% எவ்வளோ? 18,000 ரூபா. அது போக 10 பேஜுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் போன வருஷம் வெறும் 10 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ 10 பேஜுக்கு மேலே வைக்கிற ஒவ்வொரு பேஜுக்கும் 100 ரூபா கட்டணம் வசூலிக்க சொல்கிறாங்க. அப்போ இத்தனை வாரிசுதாரர்கள் ஆதார் கார்டை சேர்த்தாலே அதுவே உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்துடுறேன். அது போக கம்ப்யூட்டர், சிடி, சப்டிவிஷன், லீகலாகவே உங்களுக்கு பத்திர செலவு 20,000 ரூபா வரத்தானே செய்யும். என் மகனுக்கு இனாம் சர்டிஃபிகேட் எழுதி கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தேனே, அது எவ்வளோ செலவாகும்? இப்போ இனாம் செட்டில்மெண்ட்டுக்கு மேக்ஸிமம் ஸ்டாம்ப் ஃபீஸு 25,000 இருந்ததை 40,000 ரூபா ஆக்கிட்டாங்க. மேக்ஸிமம் பதிவு கட்டணம் 4,000 இருந்ததை 10,000 ரூபா ஆக்கிட்டாங்க. உங்கள் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட நீங்கள் 50,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கே கட்ட வேண்டியிருக்கும். இவ்வளவுலாம் செலவுன்னு சொன்னால் நாங்கள் ஏழைப்பாளைகள்லாம் கஷ்டப்படுறவங்க எப்படி பத்திரம் போட முடியும்? பத்திரம் போடுறதுக்கே பாதி சொத்தை வைக்கணும் போலயே.